Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. செந்தில் பாலாஜி ரிட்டர்ன்ஸ். திக் திக் கோவை திமுக. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வருகைக்காக அமைச்சரவை மாற்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்க அவர் வந்தால் நாம் என்னாவது என்கின்ற திக் திக் மனநிலையில் இருக்கின்றனர் கோவை மாவட்ட திமுகவினர். கடந்த 25 ஆண்டுகளாக திமுகவுக்கு வெற்றி என்பது கோவை மாவட்டத்தில் பலமான கேள்விக்குறியாக இருந்து வந்தது. கோஷ்டி பூசலில் சிக்கியிருந்த கொங்கு மண்டல திமுக மக்களோடு மக்களாக களமாடவில்லை. குறிப்பாக கொரோனா காலத்தின் போது மக்களுக்கு எவ்வித உதவியையும் இங்குள்ள திமுக நிர்வாகிகள் செய்யவில்லை என்கிற காரணத்தாலேயே திமுக இங்கே தோற்றது. பின்னர் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி நியமிக்கப்பட்டார். ஆனாலும் அவருக்கு கல்தா கொடுத்தனர் கோவை மாவட்ட நிர்வாகிகள். இந்த நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பணியாற்றிட கோவை மாவட்டத்தின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி வழக்கமான தனது தேர்தல் பார்முலாவால் 99% வெற்றியை பெற்று தந்தார். இதன்பின் மாவட்ட நிர்வாகிகளை இனங்கண்டு தனது அதிரடி வேலைகளை காண்பித்தார் என்கிறது கோவை மாவட்ட திமுக. தொடர்ச்சியாக 13 மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் செந்தில் பாலாஜி இதுவரை 56 முறை ஜாமீனுக்காக மனு போட்டுள்ளார். ஒவ்வொரு மனு தாக்கலின் போதும் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் வருகைக்காக காத்திருந்தவர்கள் கோவை தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர்களான தளபதி முருகேசன் மற்றும் தொண்டாமுத்தூர் ரவி, முன்னாள் மேயர் கல்பனா ஆனந்த்குமார், துணை மேயர் வெற்றி செல்வன் ஆகியோர் மட்டுமே. தற்போதைக்கு அவர்களுடன் கூடுதலாக இணைந்திருப்பவர்கள் கோவை எம்பி கணபதி ராஜ்குமார் மற்றும் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் ஆகியோரே. இதே வேளையில் உறுப்பினர் அட்டை இல்லாதவர்களுக்கும் கோவை பூர்வீகமாக இல்லாதவர்களுக்கும் பதவியை வாரி வழங்கியிருக்கின்றார் மாநகர மாவட்ட செயலாளரான கார்த்தி. இவை அத்தனையும் செந்தில் பாலாஜியின் காதுக்கு அவ்வப்போது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. கூடுதலாக இனிமேல் அவர் வரமாட்டார், இனி நான் தான் எல்லாம் என்கின்ற வார்த்தையும் அவரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படி வரும் வாய்தாவில் அவருக்கு ஜாமீன் கிடைத்துவிடும் என நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்து மீண்டும் வந்தால் நம்முடைய கதி அதோ கதிதான் என புலம்பி வருகின்றனர் சில நிர்வாகிகள். அவர்களில் மாநகர மாவட்ட செயலாளரான கார்த்தி, மாநகர் மாவட்ட துணை செயலாளரான கல்பனா செந்தில், சிங்காநல்லூர் பகுதி செயலாளர் மீன்கடை சிவா மற்றும் துணை மேயரான வெற்றி செல்வன் ஆகியோர் அடக்கம் என்கின்றனர். இதில் உக்கடம் பகுதியைச் சேர்ந்த திமுக சீனியர் நிர்வாகி ஒருவர் கூறுகையில், செந்தில் பாலாஜியின் அதிரடி மாநகர மாவட்ட செயலாளராக இருந்த எக்ஸ்-எம்எல்ஏ கார்த்தியை சற்று மிரட்டிவிட்டது என்றே கூறலாம். பெயரளவில் மட்டும் இருவரும் இணைந்து கொண்டு கட்சியின் கூட்டங்களில் புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தனர். ஆனால் உண்மை அதுவல்ல. இருவரும் எதிரும் புதிருமாக இருந்தனர். குறிப்பாக சூயஸ் கால்வாய் திட்டத்தை எதிர்க்கின்றோம் பேர்வழி என்னும் பெயரில் முன்னாள் அமைச்சர் வேலுமணியுடன் கூட்டணி போட்டதை செந்தில் பாலாஜி ரசிக்கவில்லை. இதனை தலைமைக்கு தெரியப்படுத்திய அப்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜி கார்த்தியை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதில் விரக்தியான மாவட்ட செயலாளர் கார்த்தி தலைமை குறித்து கடுமையான விமர்சனம் செய்த ஆடியோ வெளியாக தலைமையில் தனக்கு நன்கு அறிமுகமானவர்களை வைத்து அப்போதைக்கு தன்னை காப்பாற்றிக் கொண்டார். அதன்பின் ஈரோடு இடைத்தேர்தலின் போது இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட முறையில் அனுதாபத்தின் அடிப்படையில் மீண்டும் தனது மாவட்ட செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார் கார்த்தி. இந்த நிலையில் அமலாக்கத்துறை தொடர்பான வழக்கில் செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்ல மாநகர மன்றத்திற்கே வந்து இனி நான் தான் அனைத்துமே, என்னை கேட்காமல் எதுவுமே நடக்கக்கூடாது என அப்போதைய மேயர் கல்பனா ஆனந்தை மிரட்டிச் சென்றது தனிக்கதை. தொடர்ச்சியாக 13 மாதங்கள் சிறையில் செந்தில் பாலாஜி இருக்க மாநகர திமுகவை கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு சென்றது மட்டுமே கார்த்தியின் சாதனை. ஊரில் உள்ளவர்கள் செந்தில் பாலாஜி திரும்பவும் வர வேண்டும் என அங்க பிரதட்சணம், அழகு குத்துதல், காவடி எடுத்தல் ஆகியனவற்றை செய்து கொண்டிருக்க என்னாலும் செந்தில் பாலாஜி வெளியில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக கேரளா சென்று மாந்திரிகம் செய்து வந்ததுதான் கார்த்தியின் சாதனை என்கின்றனர் திமுகவினர். இது இப்படி இருக்க செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் மாநகராட்சியின் நிலைக்குழு தலைவர்கள் முதல் வார்டு, பகுதி ஆகிய பலரின் பதவிகள் காணாமல் போய்விடும் என்ற அச்சமும் பலருக்கு எழுந்துள்ளது. குறிப்பாக நிதிக்குழு தலைவர், வரிவிதிப்பு குழு தலைவர், சுகாதார குழு தலைவர் ஆகியோர் ஹிட்லிஸ்டில் உள்ளதாக விவரமறிந்த வட்டாரங்கள் கூறுவது குறிப்பிடத்தக்கது. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் வி.சி. குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில்.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.